சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 5வது வார்த்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 5வது பாடல் வரியை, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவி. அடுத்த வசனம் கூட படிச்சு போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வார்த்தைகளால் எங்களோடு பேசும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையும் மாலையும் பாலையின் மான் போல கதறுதன் ஆத்துமமே, காலையும் மாலையும் பாலையின் மான் போல கதறுதன் ஆத்துமமே, நாளையின் நாது நாயகனே உம்மை நாளையின் நாது நாயகனே உம்மை நாடி தேடி வாடுதென் மனம், கோடி கோடி துதி பாடுதென் மனம், நாடி தேடி வாடுதென் மனம், கோடி கோடி துதி பாடுதென் மனம், உம்மையே தேடுதென் ஆத்துமமே, உயர்வானமுதே உயிரே ஒளியே இயேசுவே, உம்மையே தேடுதன் ஆத்துமமே. கிருபை நல்ல கர்த்தாவே, எங்களை ஒரு விஷயம் தாழ்த்துகிறேன், அடிமையும் தாழ்த்துகிறேன். மற்றவர்களுக்கு போதிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடி என்னையும் என் சரீரத்தையும் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நீர் எங்களோடு பேசும், எங்களுக்கு வேண்டிய பரலோக மன்னாவை அருளி எங்களை ஆசீர்வதியும். மகிமையின் கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும். திவ்ய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஒரு மனதின் ஆவியத்தாரும் கவனத்தை சிதறடிக்கிற எல்லா அந்தகார இருளை அகற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தர்மையான வேளையில உங்களோடு கூட கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு தந்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீத புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது பாடல் வரி நமக்கு இப்படி சொல்கிறது. மறுபடியும் வாசிப்போம். கர்த்தர் என்னுடைய சுதந்திரம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும். ஆமா, பிள்ளைகள் நமக்கு கிடைக்கிற சுதந்திரம். ஆனா அதை விட பெரிய சுதந்திரம் எது தெரியுமா? கர்த்தர் நமக்கு சுதந்திரம். எங்க சுதந்திரம் இருக்கோ அங்கதாங்க நம்ம ஃப்ரீயா இருக்க முடியும். என்னதான் நம்ம வெளியூருக்கு போனாலும், அடுத்த வீட்டுக்கு போனாலும், பழகின வீட்டுக்கு போனாலும், எவ்வளவு நெருங்கின நண்பர் வீட்டுக்கு போனாலும், சொந்த வீட்டுல அந்த சொந்த வீட்டு சாப்பாடு, சொந்த வீட்டு பிளேட்ல திங்கிறது, சொந்த வீட்டு பெட்டில் ஒரு தூக்கம் போடுற மாதிரி வேற எங்கேயும் வராது. எங்கதான் போய் எவ்வளவு பாதுகாப்பான இடத்துல போய் தூங்கினாலும் நம்ம வீட்டு பெட்ரூம்ல தூங்கினாதான் நமக்கு தூங்கின மாதிரியே இருக்கும். உண்டா இல்லையா? என்னதான் சுத்தபத்தமா செஞ்சிருந்தாலும் நம்ம வீட்டு பாத்திரத்துல நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். அப்போ எல்லாத்துக்குமே நமக்குன்னு ஒரு சுதந்திரம் இருந்தா அதுல உரிமையோடு நம்ம என்ன செய்ய முடியும்? பங்கு வைக்க முடியும். நான் நேற்றுக்கு ஆண்டவர் என்ன பேசணும், ஏன்னா இன்னைக்கு ஆக்சுவலி பேசுறதுக்கு நான் வேற ஒருத்தரை தான் சொல்லியிருந்தேன். அவருக்கு உடம்புக்கு முடியல. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜபித்து கொண்டிருந்த போது, ஆண்டவரே நான் என்ன பேசணும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். இந்த வசனத்தை கொண்டு பேசு, இந்த தேவையோடு இருக்கிறவங்க இங்கே வர்றாங்க, நான் உங்கள்கிட்ட பேசுவேன், நீ பேசு என்று ஆவியானவர் தெளிவாக சொன்னதுனால மட்டும்தான் நான் இந்த வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுகிறேன். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் எனது சுதந்திரம். உங்களுக்கு யார் சுதந்திரம்? ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரமா? ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்போ வெளிப்படுகிறாரோ அப்போ அவர் அவனுடைய சுதந்திரமாய் மாறிவிடுகிறார். அவரை சுதந்திரமாய் ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு விட்டால், கர்த்தரை தன் வாழ்க்கையில சுதந்திரமாக்கி கொண்டு விட்டால், அதற்கப்புறம் உலகத்துல எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். ஒரு ராஜா, நான் ஏற்கனவே இந்த கதையை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு ராஜா ஒரு தடவை ஒரு அறிவிப்பு கொடுத்தார். வருகிற டிசம்பர் மாசம் 22ஆம் தேதி அரண்மனை வாசல் திறக்கப்படும். ஊர்ல இருக்கிற யார் வேணாலும் அரண்மனைக்குள்ள வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அரண்மனைக்குள்ள இருந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார். குறிக்கப்பட்ட நாளும் வந்துச்சு. ஊர் மக்கள் எல்லாம் வந்து வாசலுக்கு வெளியில வெயிட்டிங். வாசல் திறக்கிற நேரம் வந்தது. வாசலை திறந்தாங்க. ஜனங்களெல்லாம் முண்டி அடிச்சு உள்ள ஓடுனாங்க. ஏன்னா அரண்மனையில் இருக்கிற பொருள் எல்லாம் சாதாரணப்பட்ட பொருளே கிடையாது. ஒரு அரண்மனைக்குள்ள ஒரு பொருள் இருக்குதுன்னா அது நல்ல விலை உயர்ந்த பொருட்களாகத்தான் இருக்கும். நம்ம இந்தியாவில் இருந்த சில பொருட்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு என்ன செய்தாங்க, கடத்தி கொண்டு போனார்கள். அப்படி கொண்டு போன ஒரு சிங்காசனம் ஒன்று, மயில் பீகாக், ஷாஜகானுடைய அந்த மயில் சிம்மாசனம் ஒன்று, அது இங்க இல்லை. இப்போ மயிலாசனம் அது இங்க இல்லை. இப்போ அது வெளியில ஒரு மியூசியத்தில் கொண்டு வச்சிருக்காங்க. இங்கிருந்து கொண்டு போனது. அப்போ அரண்மனையின் பொருட்கள் எப்பவுமே விலையேற பெற்ற பொருளாக தான் இருக்கும். அது வந்து தந்தங்களினால் செய்யப்பட்டிருக்கும், விலையேறப்பட்ட கற்களினால் செய்யப்பட்டிருக்கும். சாலமோன் ஒரு சிங்காசனம் ரெடி பண்ணார். 7 படியா 8 படியோ வச்சு கட்டினார். 12ஆ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. படிகள் கொஞ்சம் உண்டு, 1-2 படியெல்லாம் கிடையாது. அந்த ஒவ்வொரு படிக்கும் சைட்ல பார்த்தீங்கன்னா சிங்கம் நிற்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பார். ஃபுல்லா தங்கம், ஃபுல்லா தங்கம், தங்கத்தினால ஒரு சிம்மாசனம். யோசித்து பாருங்க, உங்களை இப்போ அந்த சிங்காசனத்துக்கிட்ட கொண்டு போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுல ஏறி ஐயோ தங்கமா, அதை எப்படி மிதிக்கிறது? நம்ம ஒண்ணு வேண்டாம், குண்டுமணி ஆட்டம், குண்டுமணி கூட வேண்டாம். கில்ட் பேப்பர் இருக்குல்ல, கோல்டன் கலர்ல இருக்கிற கில்ட் பேப்பர், அது ஒரு துண்டு மடங்கி மண்ணுக்கடியில கிடந்து வெயில் பட்டு மினுங்கினாலே நம்ம சகோதரி அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு மெதுவா போய் நோண்டி கையில் எடுக்குது. எடுத்துட்டு பார்த்தா பேப்பர் சீன்ட்டு போகுது. அப்போ நம்மட்டுக்கான ஒரு கோல்டு கலர்ல ஒண்ணு தெரிஞ்சதுக்கே அந்த பாடுபடுறமே. ஒரு சிம்மாசனமே அப்படி தங்கத்துல வச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? உள்ள போவீங்க, கால் வைப்பீங்க, தோத்திரம். ஆனா உங்களுக்கு சொல்லுகிறேன், பரலோகத்துல வீதியெல்லாம் பொன்னினால செய்யப்பட்டிருக்கும். பொற்தள வீதி, அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கு ஜொலித்திடுதே. பொற்ப வீதி, அது பொற்பரன் வீதி, பளிங்கு கற்களும் அங்கு ஜொலித்திடுதே. ரத்தினங்களும் இளநீலமும், ரத்தினங்களும் இளநீலமும், படிக பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. படிக பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. பழைய பாட்டு இது. கொஞ்சம் பழைய ஆளுகளுக்கு தான் தெரியும். அல்லேலூயா, தோத்திரம். என்ன கவனிங்க, தேவனுடைய வீதி எல்லாம் பொன்னால இருக்குமா. இங்க நம்ம குண்டுமணியை காலில் மிதிக்கிறதுக்கு கஷ்டப்படுறமே, இல்ல என்ன பாடு. நமக்கு நம்பிட்டுக்கான ஒரு குண்டுமணி கிடைச்சதுன்னா அங்க என்ன பாடு. அங்க தெரு வீதியெல்லாம் எப்படி இருக்கும். அதனாலதான் கவனிங்க, நான் ஒரு ரகசியம் சொல்றேன். இந்த பொண்ணு வெள்ளி வைரம் வைடூரியம் வச்சிருக்கிறவங்களுக்கு நான் எதிரி இல்லை. ஒரு காலம் நான் எதிரி கிடையாது. ஆமா,
தங்கம் இல்லை, பொண்ணு இல்லைன்னா, வைரம் இல்லைன்னா வாங்கி வாங்கி எல்லாம் சேர்த்து வச்சுக்கிடுங்க. ஏன்னா நம்ம சபை கட்டும்போது தேவைப்படும். மோசே ஆலயம் கட்டும்போது கேட்டாரல்ல, ஜனங்கள்லாம் கொண்டு கொடுத்தாங்கல்லோ. கடவுளுக்கு இல்லாதது நமக்கு இருந்தனத்துக்கு, அதுவும் கர்த்தருடைய வேலைக்கு கர்த்தருடைய வீட்டுக்கு இல்லாதது இருந்தனத்துக்கு. ஆமென், தோத்திரம். அப்ப நம்ம இன்னையில இருந்து எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. சிலர்லாம் முடிவு விட்டாங்க, இனி நான் பெந்தெகோஸ்தேக்கு மாற போறேன். அல்லேலூயா, தோத்திரம். எனக்கு வந்தீங்க இங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி பெருசா நினைச்சேன்னா உங்களை பரலோகத்துக்கு விடவே மாட்டார். உள்ளே அலௌடு கிடையாது. ஏன் அலௌடு கிடையாது தெரியுமா? நீங்க எல்லாம் அங்க வந்தீங்கன்னா பரலோகத்தை பிளாட் போட்டு வித்துப்பிடுவீங்க. அதாவது வறண்டு மழை வந்தா 1 மில்லிமீட்டர் மழை பெஞ்சாலே முட்டளவு தண்ணி ஏறக்கூடிய நிலத்தை கூட ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல கிடக்குது, பள்ளிக்கூடத்தை சுத்தி இருக்குது. நீங்க உங்களுக்கு தோண்டினா தண்ணி வந்து, தோண்டாமலே தண்ணி வரும்னு அதுக்கப்புறம் தான் புரியும். புரியுதா உங்களுக்கு? அப்படி ஏமாத்தி இல்லாத இடத்தெல்லாம் விற்கிற ஆளுங்க பொன் வீதியை கண்டா விட வச்சவாங்க. அப்ப இதுல குணப்பட்டவங்களை மட்டும்தான் அங்க கொண்டு போவார். நான் இதுக்கு எதிரி இல்லை. உங்க மனசு அதுல வைக்காதீங்க. பணத்திலையும் பொண்ணுலையும் பொருளிலையும் துணிமணிலையும் அதுல என்ன செய்யாதீங்க, உங்க மனசை வைக்காதீங்க. உங்க மனசு பூராவும் எங்க இருக்கட்டும்? பரலோகத்துல இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை அழைத்து கொண்டு போக வரப்போகிற மணவாளனிடத்துல மாத்திரம் உங்க மனசு இருக்கட்டும். என்ன, உங்க இருதயத்தை எங்க வைங்க? பரலோகத்துல வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ராஜ அரண்மனையில் இருக்கிற எந்த பொருளும் விலையேற பெற்றது. அப்போ ராஜ அரண்மனையில் இருக்கிறது எடுக்கணும். கூட்டம் வந்து நிரம்பி நிற்குது. கேட்ட திறந்தாங்க, முண்டி அடிச்சு எல்லாம் உள்ள ஓடுறாங்க. ஓடி போய் அவன் கிடைச்சதெல்லாம் தூக்குறான். ஒருத்தன் சிம்மாசனத்தை தூக்குறான், ஒருத்தன் அங்க இருக்கக்கூடிய இசைக்கருவியை தூக்குறான். எல்லாம் கிடைச்சதெல்லாம் தூக்கிட்டு ஆளாளாக்கு அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் ஓரம் கட்டி கையை கட்டி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இத ராஜா பாக்குறாரு. எல்லாரும் கிடைச்சதெல்லாம் எடுக்கிறான், இந்த இவன் மட்டும் ஒண்ணு எடுக்காம கையை கட்டி எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். வா பாக்குறதுக்கு அங்க வந்தான் அப்படின்னு ராஜா முழிக்கிறார். எல்லாரும் எடுத்து தானே ராஜா கேட்டார், ஏன் தம்பி நீ ஒண்ணு எடுக்கலையா? அண்ணா கொஞ்சம் பொறுங்க அப்படின்னா. எல்லாரும் எடுத்து முடிச்ச உடனே சொன்னா, எல்லாம் எடுத்துட்டீங்களாப்பா? எடுத்துட்டேன். சரி ரைட்டு. நேர போய் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஐயாங்க வாங்க. ராஜாவை கூப்பிட்டு, நீங்க கேமராவில் தெரியணும், அதுக்கு தான் ராஜா தெரியணும்ல. ஆமா, இங்க பாருங்க. அப்ப ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா டப்புன்னு ஓடி வந்து பிடிச்சுக்கிட்டார். சொன்னாரு, ஏய் இன்னையில இருந்து ராஜா எனக்கு சொந்தம். எடுத்தவன் கையில எடுத்ததெல்லாம் அப்படியே அப்படியே கீழே வை. ஏன் கீழே வைக்கணும்? ராஜா எனக்கு சொந்தம்னா ராஜாவுக்குள்ளது மொத்தமும் எனக்கு தான் சொந்தம். ஆக்சுவலி இது ராஜாவை பிடிச்ச உடனே ராஜா சொன்னார், தம்பி என்னையா பிடிக்கிற? இங்க பாரு, வேணும்னா அங்க இருக்கிற எதையாவது ஒன்று எடுத்துட்டு போ. நான் படுக்கிற கட்டில் வேணாலும் எடுத்துட்டு போ. என்னைய கொண்டு போறது உனக்கு சாதாரண விஷயம் கிடையாது. என்னைய வச்சு நீ சாப்பாடு போடுறதும் யானையை கட்டி மேய்க்கிறதும் ஒண்ணு. எனக்கு ஒரு நேரம் சாப்பிடணும்னா நீ நினைக்கிற மாதிரி ஒரு பொரியலும் ஒரு குழம்பு வச்சு நான் சாப்பிட்ற ஆள் கிடையாது. ராஜா சாப்பாடுன்னா ஒரு 10-20 ஐட்டம் செஞ்சு வச்சுட்டு அதுல நான் டேஸ்ட் பார்த்துட்டு எது பிடிச்சிருக்கோ அதான் எடுப்பேன். அதுல நான்வெஜ்ஜும் இருக்கும், வெஜ்ஜும் இருக்கும். இதெல்லாம் இருக்கணும். ஒன்னால நீ சமைச்சு கொட்டி உனக்கு தாங்காது. எனக்கு ட்ரெஸ் கொடுக்கணும். நான் ஒரு நேரம் ஒரு ட்ரெஸ் கொடுக்கணும்னா கிடைச்சதை எடுத்து கொடுக்க மாட்டேன். இருக்கிறதுல எல்லாம் தேடி எது எனக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுப்பேன். அதுக்கு எனக்கு 10 துணி ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜா கிட்ட சொல்லிக்கிட்டு இப்ப மக்களை பார்த்து சொன்னேன், எடுத்தவெல்லாம் அப்படியே கிழவை. ராஜா எனக்கு சொந்தம், ராஜாவுக்குரியதெல்லாம் எனக்கு சொந்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேங்க்யூ. கர்த்தர் எனக்கு சுதந்திரம், கர்த்தர் எனக்கு சொந்தம்னா கர்த்தருக்குரியதெல்லாம் எனக்கு சொந்தம். பூமியும் அது நிறைவும். அல்லேலூயா. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையவைகள், அவருடையவைகள், அவருக்குரியவர்களுக்குரியவைகள். ஆமென். தமிழ் கரெக்டா சொல்றேன். ஆமா. பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே. நீங்க எல்லாம் பிள்ளைங்க தானே? எப்படி பிள்ளைங்களா நீங்க? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
நீங்கள் நான் அவருடைய பிள்ளைகள் என்றால், நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகள் என்றால், அவர் சொல்லுகிறார், எனக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலே அதிகாரம் உண்டு, பூமியிலே அதிகாரம் உண்டு. நான் அவருடைய பிள்ளைனா எனக்கும் அதே அதிகாரம் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. விசுவாசிங்க முதல்ல. ஆமே, நான் கர்த்தருடைய பிள்ளை. நீங்க இனிமே கர்த்தரை சுதந்திரமாக கொண்டவர்களானதால் கர்த்தருக்குரியவைகள் எல்லாம் சுதந்திரமே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆனா யாருக்கு சுதந்திரம் தேவைப்படும்? யாருக்கு சுதந்திரம் தேவை? இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துச்சா? எப்போ எப்போ சுதந்திரம் வந்துச்சு? 1947. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துச்சா? அப்ப அதுக்கு முன்னாடி இந்த நாடு என்னவா இருந்துச்சு? யாருக்கு? தோத்திரம். அப்ப சுதந்திரம் ஒரு மனிதனுக்கு தேவை என்றால் உற்று கவனிக்க வேண்டியது, அவன் எங்கோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறான். அடிமைத்தனத்துல கிடக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு ஒரு நற்செய்தியாக கர்த்தர் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் சுதந்திரமாக மாறுகிறார். தேவனை அறிகிற அறிவில, தேவனோடு வாழ்கிற வாழ்வில சுதந்திரம் இல்லாத ஒரு அடிமைத்தன வாழ்வு வாழ்கிறீர்களோ? இன்னைக்கு தம்பி இங்க சாட்சி சொன்னாரு, நான் மனதளவில் பாதிக்கப்படுறேன், எனக்கு அவர் ஜெபிக்கணும்னு ஆசை, ஆராதனைக்கு வரணும்னு ஆசை, கர்த்தரை தேடணும்னு ஆசை. ஆனா பிசாசு பல வகையில அடிமைப்படுத்துகிறான். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்க சுதந்திரம். விசுவாசிங்க. ஆமென். ஆமா, தேவ வசனம் பல நேரங்களில் நமக்கு பிடிபடாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வசன விஷயத்துல பிசாசு நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். கண்ணை திறக்க விட மாட்டேங்கிறானே. பைபிளை எடுத்து வச்ச உடனே அந்த கண் அப்படி எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி ஜபத்துக்கு எப்போ வந்தாலும் நல்லா ஜபிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க. பிரசங்கம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சொக்கிரும். நான் இதை ரொம்ப நாளா கவனிச்சேன். ஒரு நாள் என்ன பண்ணேன், அன்னைக்கு நல்லா ஜோம் பண்ணிட்டு வந்தேன், கண்டுபிடிச்சிட்டேன் இது ஒரு தூக்க மயக்கத்தின் ஆவி. ஏன்னா அவங்க இந்த சிஎஸ்ஐல இருந்து வந்தவங்க. அப்புறம் அதில் ஒரு 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 ஆர்வம் ஏற்பட்டு ரட்சிக்கப்பட்டு சென்னையில் இருக்கிற ஒரு பிரபல்யமான சபையில் போயிட்டுருக்குறாங்க. அப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்ததுனால அவங்க வர ஆரம்பித்தாங்க. ஆராதனை வேலையில் நல்லா இருப்பாங்க, பாட்டு வேலையில் நல்லா இருப்பாங்க. செய்தி வந்தாச்சுன்னா, வசனம் வர்ற நேரம் மட்டும் கண் அப்படியே சொக்கும். பாருங்க, நைட்டெல்லாம் தூங்கலை, தூக்கம் கம்மி. நான் உங்க முன்னால தூங்கி தூங்கி நிற்கிறேனா வெளிப்பா நிற்கிறேனா? சொல்லுங்க. அல்லேலூயா, சோத்திரம். நான் என்னை காட்டுவதற்காக இதை சொல்லலை. தேவ சமூகம்னு வந்துட்டா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தூக்கம் எல்லாம் போயிடணும். தேவ சமூகத்துல வந்துட்டா, ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், சபையில ஆராதனை தொடங்கி செப் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. சபை ஒரு மாதிரி ஒரு மந்த நிலைமையில் அப்படியே இருக்கு. சிலதெல்லாம் இருந்து உறங்குறாங்க, சிலர்லாம் ஒரு மாதிரி ஒரு டைப்பா இருக்காங்க. இவர் என்னென்னமோ பண்ணி பார்க்கிறார், ஆமேன் போட்டு பார்க்கிறார், அல்லேலியா போட்டு பார்க்கிறார், கத்துங்கன்றார், சத்தம் போடுங்கன்றார். ஒரு கட்டத்துல ஆண்டவற்ற முழங்கால் போட்டு கேட்டாராம், ஏன் ஆண்டவரே ஒரு மந்த நிலைமை என் சபையில, ஒரு வாரம் இல்லாம இந்த வாரம் அதிகமா என்னைய கஷ்டப்படுத்துறாங்களே, தொண்டையில இருந்து தண்ணி எல்லாம் வத்தி போச்சு, நான் இனி எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கிறது? ஆண்டவர் சொன்னாராம், நான் உன் கண்ணை திறந்திருக்கேன், இப்ப நீ கண்ணை திறந்து ஜனத்தை பாரு. அப்படி கண்ணை திறந்து பார்த்தா சகோதரிகள் பக்கமும் சகோதரர்கள் பக்கமும் குட்டி 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 பிசாசிகள் சர்ச்சுக்குள்ள.
நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சர்ச்சுக்குள்ள யாரும் வரமாட்டா. நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சர்ச்சுக்கு யாரும் உள்ள யாரும் வரமாட்டா. நான் கேட்கிறேன், பிசாசின் கிரியையோடு வாழுகிற ஒரு மனுஷன் சர்ச்சுக்குள்ள வர முடியுமா? வர முடியுமா? சரி, என்ன கவனிங்க, சர்ச்சுக்குள்ள பிசாசனுடைய கிரியை செய்கிற ஒரு மனுஷன் உள்ள வர முடியுமா? அப்ப நீங்க வரும்போது சாத்தான் என்ன சொல்லிட்டு வருவான் தெரியுமா? சார், என் சொந்தக்காரன் தான் போறான் சார், எனக்குரியது அத்தனையும் அவங்கிட்ட இருக்கு. அப்ப இங்க அந்த கிரியையோட உள்ள வரும்போது யார் வரக்கூட? ஒண்ணும் இல்லை சார், இங்க இருந்து போகும்போது என் போனை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னு வைங்க, நான் பின்னாடியே வருவேனா மாட்டேனா? வருவேனா மாட்டேனா? ஏன்? ஏன் பொருள் உங்ககிட்ட இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு ரகசியம் சொல்றேன். உங்க கூட பிசாசு வரக்கூடாதுன்னா வெறுப்பு யாருக்குள்ளது? பகை யாருக்குள்ளது? பிரிவினை யாருக்குள்ளது? எரிச்சல் யாருக்குள்ளது? சண்டை யாருக்குள்ளது? மூர்க்க வெறி யாருக்குள்ளது? இதுல எது என்கிட்ட இருந்தாலும் பிசாசு என்ன சொல்லுவான்? எனக்குள்ளது உன்கிட்ட இருக்கு. அதனாலதான் இயேசு சொன்னார், அவனுடையது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. அதனாலதான் சாத்தானால இயேசு கிட்ட என்ன செய்ய முடியல? வர முடியல. அப்ப உங்ககிட்ட இயேசுவை தவிர வேற யாரும் வரப்படாதுன்னா, இயேசுக்குரியதெல்லாம் உங்ககிட்ட இருந்தா சாத்தான் வர முடியாது. இயேசு கிட்ட மட்டும், இயேசு மட்டும் தான் இருப்பார். அப்ப சபைக்குள்ள அப்படியே பார்த்தா நிறைய குட்டி சாத்தான். சாத்தான்ல பிரிவு இருக்கு, கேட்டகரி இருக்கு. விழுந்து போன அந்த கேருபினுடைய பேரு லூசிபர்னு சொல்றான்ல, அவன் சாத்தான். சாத்தானுக்கு கீழே டெவில்ஸ், டெவில்ஸுக்கு கீழே ஈவில்ஸ், ஈவில்ஸுக்கு கீழே டியூமன்ஸ், டியூமன்ஸுக்கு கீழே மம்மிஸ். மம்மிஸ்னா குட்டி சாத்தான். கேரளாவில் ஒரு பாஸ்டர் அழகா சொன்னார், இந்த டாடின்னு கூப்பிடுறது அப்பனையும் ஆத்தாளையும் சேர்த்து கூப்பிடுற வார்த்தையாம். ஆமா, அப்பனை எடான்னும் அம்மாவை எடின்னும், அப்பாவை எடான்னும் அம்மாவை எடின்னு சேர்த்து டாடி. நல்லா இருக்குல்ல? சரி, பார்க்கட்டும். பாஸ்டர் பார்த்தா ஜனங்களுக்கு நடுவில் அப்படியே பின்னால ஒன்னொன்னா வந்து உட்கார்ந்துருக்குதான். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது, என்ன எப்படி இவங்களுக்குள்ளலாம் வந்துச்சு, இவங்கெல்லாம் நல்லா ஜபிக்கிற விசுவாசியாச்சே அப்படின்னு. ஒன்னதான் ஆண்டவர் சொன்னார், கண்ணை திறந்து நல்லா பாருன்னா, சிலதெல்லாம் தலை நிறைய மல்லிகைப்பூ அது இது வச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கு. நம்ம ஆளுகள்லாம் ஒரு டைப்பா உட்காந்துருக்காங்க, மல்லிகைப்பூ இல்லாத ஆளுகள்ட்டையும் உட்கார்ந்துருக்குது. ஆண்டவர் கேட்டாராம், அந்த அம்மாட்ட மல்லிகைப்பூ இருக்கு ரைட்டு, இந்த அம்மாட்ட மல்லிகைப்பூ இல்லையே, இந்த அம்மா கிட்ட மல்லிகைப்பூ விட மோசமான. புரிஞ்சுச்சா? மல்லிகைப்பூங்கிறது செடியில முளைச்சது, இது இவளுக்குள்ளேயே முளைச்சது. எத்தனை பூவை சூட்டிக்கிட்டு வந்து சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்குது பார். இந்த பூவெல்லாம் இருந்தா யார் வருவா? அப்படியே முகர்ந்து வந்து பக்கத்துல உட்காந்துருவா. இடம் கொடுக்கலாமா? உடனே இது அறிந்த அந்த அதை புரிஞ்சுக்கிட்ட பாஸ்டர் கட்டின உடனே, அதட்டின உடனே அந்த ஆவியெல்லாம் போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம சில பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றோம்னா, இந்த ஆவிகள் எல்லாம் சுட்டு எரித்து விடுவார்கள். சுட்டு சாம்பலாக்குறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இப்ப இந்த வாரம் சாம்பலாக்கியாச்சா, அடுத்த வாரமும் அதே பிசாசு வந்து உட்கார்ந்துருக்குது. எனக்கு என்ன டவுட்னா, ஏங்க போன வாரம் நீங்க சாம்பலாக்குன ஆவி இந்த வாரம் எப்படி வந்துச்சு? நல்ல கவனமா கேளுங்க. நம்ம ஆளுங்க, நான் உன்னை என்ன பண்றேன்? சுட்டு எரித்து சாம்பலாக்குகிறேன். உண்மையிலேயே நம்ம பெந்தகோஸ்து பாஸ்டர் மாதிரி சாம்பலாக்குன சாம்பல் எல்லாம் பார்த்தா இந்த குண்டு மேடெல்லாம் சாம்பல் மேடெல்லாம் கிடக்கணும். இயேசு நாமத்தில் உன்னை நரகத்துக்கு அனுப்புறேன். யார?
20ஆம் அதிகாரத்துல தூதனே வந்து கட்டி நரகத்துக்கு போடாம பாதாளத்துல தான் கட்டி வச்சான் இருக்கு. ஏன்னா நியாய தீர்ப்பு நாள் முடியாம அவனை நினைச்ச மாட்டாங்க. ஆமா ஆமா, ஏன்னா 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகு அவன் என்ன செய்யணும்? எழும்பி வந்து பூமியின் 4 திசைகள் இருக்கிற எல்லாரையும் அழைச்சி கோகு மாகோகு தேசங்களை தனக்கு முன்னிறுத்தி பரலோகத்திலிருந்து இறங்கி வர தேவனுக்கு விரோதமா ஒரு யுத்தம் செய்ய வேண்டியது இருக்கு. அவனை நரகத்துல போட்டா ஆண்டவருக்கு இப்ப என்ன சக்கரம்னா, டேய் அவன் கொஞ்ச நாள் இருக்கட்டுடா, நானே நரகத்துல போடல, என்ன வேதனைப்படுத்தவா வந்தீர்? என் காலத்துக்கு முன்ன என்ன வேதனைப்படுத்தவா வந்தீர் அப்படின்னா கேள்வி புரிஞ்சுதா? எனக்கு ஒரு காலம் இருக்கு, அந்த காலத்துக்கு முன்னாலேயே என்னை வேதனைப்படுத்தணுமா? எங்க? நரகத்துல. ஏன்னா நரகம் பிசாசுக்கு அவனுடைய தூதர்களுக்கு உண்டாக்கப்பட்டது. அந்த காலத்துக்கு முன்ன என்ன வேதனைப்படுத்தவா வந்தீர்? இல்ல இல்ல இல்ல, இயேசு வந்தது அவனை இங்க வேதனைப்படுத்துறதுக்கு இல்ல. இயேசு வந்ததனுடைய நோக்கம் உங்களை என்னையும் மனம் திரும்ப பண்ணி ரட்சித்து கொண்டு போறதுக்கு. அல்லேலூயா. ஆமா, அவனுடைய கட்டிலிருந்து நம்மளை எல்லாம் விலக்கி காப்பாற்றுவதற்கு வந்தார், மீட்பதற்கு வந்தார், ரட்சிப்பதற்கு வந்தார். ஏன்னா ஏதேன் தோட்டத்துல ஆதாம் கையில இருந்த 7 ஆசீர்வாதங்களை பிசாசு என்ன பண்ணிட்டான்? திருடிட்டான். அது எப்படி திருடினான் தெரியுமா? தோத்திரம், ஒரு பழத்தை கொடுத்து திங்க விட்டு புருஷன் பொண்டாட்டி பழம் தின்னு மயங்கி இருக்கிற கேப்பெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான். கொண்டு போயிட்டு இயேசு கிறிஸ்துவகிட்டே வந்து சொன்னா, நீர் என்ன சாஷ்டாங்கமா வணங்கினா நான் இதை உமக்கு தர்றேன், ஏன்னா அவைகள் எனக்கு எவ்வளவு பச்சை பொய். அதான் தூக்கி கொடுத்தாரா அந்த வச்சுக்கன்னு திருடிக்கிட்டு வந்து. அதான் அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவன் திருடன், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கான். வாயை திறந்தா பொய். இன்னைக்கு சிலதெல்லாம் வாயை திறந்தா பொய். அவன் வாயை திறந்தா பொய், உண்மையே பேச மாட்டான். அவன் சொல்றான் எனக்கு கொடுக்கப்பட்ட. ஆண்டவருக்கு தெரியாதா? யாருகிட்ட? அதனாலதான் அவனை சிலுவையில் ஜெயிச்சு அவன் கையில இருந்த ஆசீர்வாதம், அவன் பிடுங்கி வச்சிருந்த ஆசீர்வாதத்தெல்லாம் இப்ப அவருக்கு வாங்கி வச்சிருக்கார். அவரை விசுவாசிக்கிற யாவருக்கும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஏன்னா மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த ஆசீர்வாதம், ஆதாம தோட்டத்துல வச்சிருந்தப்போ அவனை தேவ சாயல்ல படைத்தார். நம்பர் 1. நம்பர் 2, தேவ ரூபத்தின்படி படைத்திருந்தார். 3வது, அவருடைய மகிமையினால நிறைத்திருந்தார். அவனுக்கு ஆளுகையை கொடுத்திருந்தார், அழிவில்லாமையை கொடுத்திருந்தார், ஆண்டவரோட நல்ல ஐக்கியத்தை வைத்திருந்தார். அதே மாதிரி அவனுக்கு அழிவில்லாம கொடுத்து சாவாமையை கொடுத்து வைத்திருந்தார், நித்திய ஜீவனை கொடுத்து வைத்திருந்த இந்த 7 ஆசீர்வாதம் அவன் தலை மேல இருந்துச்சு. இதை எல்லாத்தையும் புடுங்கிட்டான். அந்த சாயல் இழந்து போனோம், தேவ சாயலை இழந்து போனோம். இயேசு வந்தார் திரும்ப அந்த சாயலுக்கு நம்மை உருவாக்குவதற்காக. அல்லேலூயா. அவருக்கு ஏற்ற ஒரு புதிய ரூபத்தை தரித்து கொள்வதற்காக மறுபடி நாம் ஒரு மறுரூபம், அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்துல படைக்கப்பட்ட நம்ம அந்த ரூபத்தை அவன் புடுங்கிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் மறு ரூபமாக்கி அந்த மறுபடியும் அந்த ரூபத்துக்குள்ள நம்மளை கொண்டு போறதுக்கு அதுக்கு தான் அவர் வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அவரோடு ஒரு ஐக்கியம் இருந்துச்சு அன்னைக்கு தோட்டத்தில் இருந்த வரைக்கும். இப்ப கடவுளுக்கு நமக்கு என்ன கிடையாது? ஐக்கியம் இல்ல, பிரிவினை. ஏன்னு கேட்டா ஏசாயா சொல்லுகிறார், ஆமீன், உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக உங்கள் அக்கிரமமே. 59:2 சொல்லுகிறது, உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக உங்கள் அக்கிரமங்களே பிரிவினை உண்டாக்குகிறது. அப்ப கடவுளுக்கு நமக்கு நடுவில் என்ன இல்ல? ஐக்கியம் இல்ல. இருந்த ஐக்கியத்தை கெடுத்துட்டார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால், ஐக்கியமா இருந்தா நீங்க நிறைய கனி கொடுக்கலாம். நீங்க மிகுந்த கனி கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். எனக்கு நீங்க சீசரா இருப்பீங்க. அப்ப நீங்க என் கூட ஐக்கியமா இருக்கணும். அப்ப நீங்க என்னிலும் நான் உங்களிலும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த ஐக்கியத்திற்காக அவர் வந்தார். இப்ப அந்த ஆசீர்வாதம் அவர் கையில் இருக்கு. அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். தோத்திரம். அடுத்து ஆமீன், அழிவில்லாமையின் ஆசீர்வாதம். நம்ம எல்லாம் அழிந்து போவதற்கு படைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆதாம் அழிந்து போக படைக்கப்பட்டவன் அல்ல. ஆனால் கனி புசித்ததினாலே, உள்ளே சுரக்க கூடாத ஹார்மோன்கள் எல்லாம் சுரந்து விட்டபடினாலே இந்த உடல் அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது.
புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த அழிவில்லா அன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிற இந்த உடலை வேற களைந்து விட்டு அழிவில்லாத மகிமையின் சரீரத்தை நமக்கு தரிப்பித்து நம்மை கொண்டு போவதற்காக என்றென்றைக்கும் நித்திய நித்தியமாய் யுகாயுகமாய் அவரோட தேசத்துல அங்க வாழ்வதற்காக. ஆமீன். அவர் அந்த ஆசீர்வாதத்தை இப்ப வச்சிருக்கார். யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அவர்களுக்கு. கடைசியா நமக்கு வச்சிருக்கிற ஒண்ணு தெரியுமா? நித்திய ஜீவன். அதுக்கு முன்னால ஆளுகை. நம்ம இங்க இந்த தேசத்தை நம்ம ஆண்டிருக்கணும். நம்மால நம்மளையே ஆள முடியலையே. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கோபத்தை கட்டுப்படுத்தணும்னு தான் ஆசை, ஆனா முடிய மாட்டேங்குது பாஸ்டர். கோயம்புத்தூர்ல நான் சபை நடத்தும் போது ஒரு அம்மா சொல்லுச்சு என்கிட்ட, அந்த சபையில அம்மா சொல்லுச்சு, பாஸ்டர் எனக்கு கோபம் வந்தா நான் என்ன பண்ணுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பார்த்துக்கிட்டு, அது திருநெல்வேலிக்காரம்மா. எனக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. புள்ளைய சில நேரத்தில் சுத்தியல் எடுத்து அடிச்சு முடியும். பார்த்துக்கிடுங்க, சுத்தியல் எடுத்து மண்டையில் அடிச்சு விட்டுச்சான் கோபம் வந்தா. அதை விட காமெடி என்ன தெரியுமா? சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு கிளம்பியாச்சு. புருஷன் அன்னைக்குன்னு பார்த்து 2 கிலோ ஆட்டுக்கறி. என்ன கறி? என்ன கறி? ஆட்டுக்கறி. எத்தனை கிலோ? 2 கிலோ ஆட்டுக்கறி வாங்கி கொண்டது வீட்டில் வச்சா, வீட்டுக்குள்ள திடீர்னு கிளம்புற நேரத்தில் சண்டை. இவர் சர்ச்சைக்கு கிளம்பி டிப்டாப்பா ரெடி ஆயிட்டார். இறங்குற நேரத்தில் அந்த அம்மா கோபத்தில் என்ன பண்ணிருச்சு தெரியுமா? சட்டியில் இருந்த ஆட்டுக்கறியை, நல்ல வேளை சமைக்கல, சமைக்காத அந்த ஆட்டுக்கறியை எடுத்து அந்த புருஷன் தலை மேல கொட்டி கோபத்துல. கோபம் வந்தா என்ன பண்றேன்னு தெரியல. சிலருடைய பிரச்சனை அது. நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. நம்முடைய கோபத்தை நம்மால ஆளுகை செய்ய முடியல. ஆசை இச்சை வந்தா ஆளுகை செய்ய முடியல. இந்த சரீரத்தை நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியல. நாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. மிஸ்டர் பீப்பை பார்த்தோன்னே ஏஎஃப்சியா கேஎஃப்சியா? கேஎஃப்சியை பார்த்தோன்னே நாக்க கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆளுகையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் முதல்ல நம்மளை ஆளணும், 2வது உலகத்தை ஆளணும். ஆமென். ஆளுகை செய்வதற்காகத்தான் படைக்கப்பட்டான். நம்மளை இப்போ அவன் ஆண்டுகிட்டு இருக்கான். மாம்சம் ஆளுகிறது, பிசாசு ஆளுகிறான், உலகம் நம்மை ஆளுகிறது. தோத்திரம், நாம இன்னும் அடிமைகளாகவே இருக்கிறோம். விடுதலை வேணுமா வேண்டாமா? சோத்திரம் சோத்திரம். பலருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பிசாசு ஆசீர்வாதத்தெல்லாம் பிடிக்கிட்டு சாரெடுத்த சக்கையா கிடக்கிறோம். ஆனா இயேசுவை விசுவாசிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் அவர் நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அவரை நம்ப தயாரா, விசுவாசிக்க தயாரா, அவர் உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவனை தருவார். அப்ப இங்க யாருக்கு சுதந்திரம் தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டா, யார் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுதந்திரம் தேவைப்படுகிறது. நீங்க இன்னைக்கு எதுலையாவது அடிமைத்தனத்துல இருக்கீங்களான்னு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. கண்ணை மூடுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் எதுலையாவது அடிமைத்தனத்தில் இருக்கேனா? என்ன ஏதாவது ஆளுகை செய்கிறதா? ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் ஆளுகை செய்யணும். ஆனா நம்ம ஆளப்படுகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் கண்ணை என்னால் ஆளுகை செய்ய முடியலையே. என் கண்ட்ரோலுக்கு என் கண்ணு நிற்க மாட்டேங்குது, என் நாவு நிற்க மாட்டேங்குது, என் இருதயம் நிற்க மாட்டேங்குது, என் மாம்சம் நிற்க மாட்டேங்குது. கண்ட்ரோல் இல்லாம இருக்கு, கண்ட்ரோல் இல்லாம இருக்கு, கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு நிமிஷம் கேளுங்களேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மாம்சத்தை நான் ஜெயிக்கணும் ஆண்டவரே. ஒரு வியாதியை என்னால் ஜெயிக்க முடியல ஆண்டவரே. ஒரு பலவீனத்தை என்னால் ஜெயிக்க முடியல ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே, வியாதி, பலவீனம், போராட்டம், பிரச்சனை,
எல்லாம் ஜெயிக்கணும். பொறாமையை ஜெயிக்கணும், வெறுப்பை ஜெயிக்கணும், எரிச்சலை ஜெயிக்கணும், கோபத்தை ஜெயிக்கணும், பகையை ஜெயிக்கணும். அவைகளை நான் அடக்கி ஆளுகை செய்யணும். கண்ட்ரோல் பண்ணுங்க. கிருபத்தாங்க, 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 கிருபத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். கர்த்தரின் சுதந்திரம். கர்த்தரன் ஒரு தனி மனிதனுக்கு ஆண்டவரை சொந்தமாக்கி வச்சிட முடியுமா? இப்போ எனக்கு ஆண்டவர் சுதந்திரங்க, அவர் எனக்கு சொந்தம், அதனால உங்க யாருக்கும் சொந்தம் கிடையாது, நீங்க யாரும் கும்பிடப்படாது, நீங்க யாரும் ஆராதிக்கப்படாது சொல்ல முடியுமா? ஹிந்துக்கள்ல சில தெய்வங்கள் எல்லாம் உண்டு. அது அவங்க குடும்ப கோயிலாம். பார்த்துருக்கீங்களா? குடும்ப தெய்வம், குல தெய்வம். அது பேர்ல தான் குல தெய்வம், வாழ்க்கையில் அது குல தெய்வம் தானே. ஆமா, அது ஆராதிக்கிறவன் கொலை உண்ணப்படுகிறானே. அப்ப யோசித்து பாருங்க, தங்களுடைய தெய்வம், இது எங்க கோயில், இது எங்க குடும்ப கோயில். ஆனா நம்முடைய ஆண்டவரை அப்படி யாரும் என்ன செஞ்சிட முடியாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் உயர்ந்தவனுக்கும் தாழ்ந்தவனுக்கும் வெள்ளையா இருக்கிறவனுக்கும் கருப்பா இருக்கிறவனுக்கும் உயரமா இருக்கிறவனுக்கும் குள்ளமா இருக்கிறவனுக்கும் பணம் இருக்கிறவங்களுக்கும் பணம் இல்லாதவங்களுக்கும் வீடு இருக்கிறவங்களுக்கும் வீடு இல்லாதவங்களுக்கும் மாளிகை இருக்கிறவங்களுக்கும் குடிசை வீடு இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் பொதுவானவர் கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவரை மாதிரி ஆமீன் எல்லாருக்கும் பொதுவான தெய்வம் இந்த உலகத்துல யாரும் கிடையாது, அவர் மட்டும்தான். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அமெரிக்காக்காரனுக்கும் நம்ம ஆண்டவர் தெய்வம், ஆப்பிரிக்காக்காரனுக்கும் நம்ம ஆண்டவர் தெய்வம், ஆஸ்திரேலியாக்காரனுக்கும் நம்ம ஆண்டவர் தெய்வம், அண்டார்டிகாக்காரனுக்கும் நம்ம ஆண்டவர் தெய்வம், நம்முடைய இந்தியாவுக்கும் தெய்வம், இந்தோனேஷியாவுக்கும் தெய்வம், நம்ம ஆண்டவர் எல்லாருக்கும் தெய்வம். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே எல்லாருக்கும் சுதந்திரமாய் கொண்டாடுகிற உரிமை கொள்ளுகிற ஒருவர் உண்டானால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நான் ஒரு காரியம் கேட்கிறேன். எல்லாருக்கும் உரிமை கொள்ளுகிற பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவரை ஆராதிக்கிற நம்ம மற்ற சிலரை காணும் போது வெறுப்பு வருது. உதாரணத்துக்கு நம்ம எதையும் சொன்னா தப்பா பெறும்ல. பாகிஸ்தான்காரனை கண்டாச்சுன்னா இந்தியாக்காரனுக்கு கடுப்பு வருது. பாகிஸ்தான்ல இருந்து ஒரு விசுவாசி இயேசுவை சுதந்திரமாக கொண்டாடுகிறான். அவனுக்கு இயேசு தெய்வம். இப்போ நமக்கும் இயேசு தெய்வம். இப்போ நான் கேட்குறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு இந்தியனுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு பாகிஸ்தானி அந்நியனா உறவினனா? கிறிஸ்துவுக்குள் சகோதரன் தானே, சகோதரன் தானே. சகோதரனை பகைக்கிறவன் யாராம்? மனுஷ. இப்ப சொல்லுங்க, சகோதரனை பகைக்கிறவன், நான் பாகிஸ்தான் இந்தியாவை தான் சொன்னேன், நான் வேற யாரையும் சொல்ல. சகோதரனை பகைக்கிறவன் யாரு? கொலைபாதகன் பரலோகத்துக்கு போவான். காண்கிற சகோதரனிடத்துல அன்பு காட்ட முடியல, காணாத தெய்வத்தை. எனக்கு என்ன காமெடினா, பக்கத்துல சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கிற அல்லது தெருவில் இருக்கக்கூடிய இன்னொரு சபைக்கு போற ஒரு விசுவாசியையோ இல்ல வேறொரு சபையினுடைய பாஸ்டரையோ பார்க்கும்போது இழுத்துக்கிட்டு போற விசுவாசியோ பாஸ்டரோ இருக்கட்டும், சகோதரன் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட இரத்த உறவுடைய ஒரு சகோதரன், அவனிடத்தில் அன்பு காட்ட முடியல, அவனை பகைக்கிறோம், வெறுக்கிறோம். ஆனா இயேசுவை காணாத, இயேசுவை அறியாத ஆர்எஸ்எஸ் காரனை நேசிக்கிறோமா? பாவிகள் எல்லாம் மனம் திரும்பி எங்க வரணுமா? சபைக்கு வரணும். அந்த அவங்களாம் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் பாவிகள், அவங்களாம் ரட்சிக்கப்பட்டு எங்க வரணும்? சபைக்குள்ளாக வரணும். ரட்சிக்கப்பட்டவன் சகோதரனை கண்டா மாத்திரம் மூஞ்சி இழுத்துக்கிட்டு போற? காணாத தெய்வம். அவரை பார்த்துக்கிட்டு, ஆண்டவரே நம்ம ரொம்ப நேசிக்கிற ஆண்டவரே, ஐ லவ் யூ ஆண்டவரே. இன்னும் என்னென்ன மொழிகள்லாம் தெரியுமா? அந்தந்த மொழிகள் எல்லாம் இப்ப சொல்லுங்க.
என்னை பொறுத்தவரையில நான் சபையில திருவிருந்து எடுக்கிற தேவ பிள்ளை. இருக்கட்டும், நீங்க திருவிருந்து எடுங்க, இல்ல திருவிருந்து கொடுங்க. ஆனா சொந்த சகோதரனை நேசிக்காம காணாத தெய்வத்தை பார்த்து நேசிக்கிறேன்னு சொன்னா அவன் யாரா? வெளிப்படுத்தல் எழுதப்பட்டிருக்கிறது 21 அதிகாரம் 8வது வசனம், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல்லே பங்கடைவார்கள். இந்த இடத்துல பொய்யர் அப்படின்னு நிறுத்தாம பொய்யர் அப்படின்னா பொய்யில நிறைய கேட்டகரி இருக்குன்னு அர்த்தம். இல்ல நாங்க அப்படி பொய் சொல்லல, நாங்க இப்படிதான் பொய் சொன்னோம். எப்படி சொன்னாலும், அதனாலதான் அந்த வார்த்தை இப்படி எழுதினார், பொய்யர் அனைவரும், ஆல் கேட்டகரிஸ், எல்லா பொய்யும் முடிவு எங்க? அக்கினி கடலுக்கு தான். இல்ல நாங்க நல்லது நடக்கிறதுக்காக பொய் சொன்னோம். நீங்க நல்லது நடக்கிறதுக்கு பொய் சொன்னாலும் பொய் அக்கினி கடலுக்கு தான் கொண்டு போகும். நல்லது நடக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுல, அதுக்கு உண்மையை சொல்லிட வேண்டியதானே. ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பழமொழியை நம்ம ஆட்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரிஜினலா 1000 தடவை போய் சொல்லி கல்யாணத்தை நடத்து. ஒரு கல்யாணம் நடத்தணும்னா இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை. அம்மா ஒரு அம்மா சொல்லுது, 7 நாளையில ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. 7 நாளையில அவன் யாரு, எந்த ஊருக்காரன் ஒண்ணுமே தெரியாது, மாப்பிள்ளை கிடைச்சிட்டான் ஈஸியா. சோத்திரம், கத்தருக்கு சோத்திரம். கத்தர் எங்களுக்கு ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கிருபையினால டவுரி வாங்காத ஒரு நல்ல மாப்பிள்ளைய கத்தர் கொடுத்தாரு. கத்தருக்கு சோத்திரம் என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணத்தை 7 நாள்ல முடிச்சுட்டாங்க. அவன் 7 நாள் தான் கூட வாழ்ந்தான், 7ஆவது நாள் ஆளை காணும். இன்னைக்கு அந்த பிள்ளை ராஜஸ்தான்ல தனிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கு. தனிமையா வாழ்ந்துட்டு ஒரு கல்யாணங்கிறது, நேற்றுக்கு ஜிபிஎஸ் அண்ணன் பிரசங்கம் பண்றதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு சாட்சியை, ஒரு சம்பவத்தை சொன்னார். அவரிடத்துல ஒருத்தர் கல்யாண அழைப்புதல் சொன்னாராம். என் கல்யாணத்துக்கு நீங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கனே வந்துடணும்னு. எப்போன்னு கேட்டாராம். அக்டோபர் மாசம் 22ஆம் தேதி, 25வது வருஷம், 2025 அக்டோபர் மாசம் 22ஆம் தேதி பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். கூப்பிட்டது எப்போ? 2024 டிசம்பர்ல. அப்ப எவ்வளவு லென்த் டைம் இருக்கு, எவ்வளவு காரியங்களை முடிக்கலாம். நம்ம அப்படியா, இன்னைக்கு மாப்பிள்ளைய பார்த்தோமா, நாளைக்கு என்கேஜ்மெண்ட் வச்சோமா, நாளைக்கு கல்யாணத்தை போட்டோமா, ஆமீன், 3 நாளா புளிச்ச சாம்பாரும் அந்த அவியலும் வச்சு தின்னமான்னு இல்ல. 1000 தடவை இங்க சாம்பார் அவியல் கிடையாதா, இங்க லெக் பீஸ் தான், அது ஒரே நாள்ல கெட்டு போயிருமே. ஆனா நம்ம அதையும் விட மாட்டோம். அதையும் எலுமிச்சம்பழம் விட்டு புளிஞ்சு சூடாக்கி 3 நாளா திம்போம். 1000 தடவை போய் சொல்லி, அதான் 1000 போய் சொல்லி, அத நம்ம ஆளுங்க 1000 பொய் சொல்லின்னு மாத்திட்டோம். பொய் சொன்னாலே அங்க தேவ ஆசீர்வாதம் இருக்காது. அனனியாவை சப்பீராலும் வீடு வித்தாங்க, இடம் வித்தாங்க, ரைட்டு, சந்தோஷம், நல்லது. வித்ததுல தப்பு இல்லை, விற்காம இருந்தாலும் தப்பு இல்லை. விக்கலன்னு யாரும் கேட்க போறது இல்ல. விக்கலங்கிறது மேட்டர் கிடையாது. வித்துட்டீங்க, சந்தோஷம். வித்ததை என்ன செஞ்சிருக்கணும், எதுக்காக வித்தீங்களோ அதை செஞ்சிருக்கணும். கரெக்டா? வித்தது எதுக்கு? ஆண்டுடைய பாதத்துல கொண்டு வைக்கணும்னு வித்தாங்க. வித்ததுக்கு பிறகுதான் புத்தி வருது. புள்ள வயசு நிக்குது. இந்த வருஷமோ இல்ல அடுத்த வருஷமோ நல்ல இடத்துல ஒரு ஐடி கம்பெனி மாப்பிள்ளை கிடைச்சா, இன்ஜினியரா கிடைச்சா, இப்ப எல்லாம் மேக்சிமம் அப்படித்தான் அலையிறாங்க, இன்ஜினியர் மாப்பிள்ளையா வேணும். ஒரு அம்மா கேரளாவில் இன்ஜினியர் மாப்பிள்ளைக்கு பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு கட்டி கொடுத்து 3 மாசம் கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் இன்ஜினியர் இல்லைன்னு தெரிஞ்சுதான். அதனால அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, டைவர்ஸ். எதுக்குமா டைவர்ஸ்ன்னு கேட்டா, இவங்கிட்ட இருந்து பிரிச்சு ஒரிஜினல் இன்ஜினியரை கண்டுபிடிச்சி ஒரிஜினல் இன்ஜினியருக்கு கட்டி கொடுக்க போறோம். அப்ப இந்த 3 மாசம் அவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கை எப்படி ஒரு பைத்தியகாரத்தனமான உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க.
இன்ஜினியர், நல்லதுதான். பார்த்து ஜெபம் பண்ணுங்க, காத்துருங்க, பொறுமையா இருங்க. நடக்க வேண்டியது நடக்கும். உங்க பிள்ளையுடைய கல்யாணம் நடக்கும். உங்க மடியில உங்க பேர பிள்ளை ஒண்ணு கடிக்கும். உங்க குழந்தையோட பீ துணி நீங்க தான் கழுவணும். அதுக்கு பேரை சொல்லி கழுவ மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. பீ துணி இந்த அம்மையை கொண்டு தான் கழுவ வைக்கணும். அப்படியா? இல்ல, நான் அதுக்கு முன்ன செத்து போயிடணும். செத்தெல்லாம் போக விட மாட்டோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க சாவ மாட்டிய. செத்துருவேன் செத்துருவேன் செத்துருவேன்னா எலியா சொன்னாரு. எலியா போய் கேட்கிறாரு, ஏமா குடி கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. அப்படியே கையோட என்ன செஞ்ச, ஒரு அடையும் சுட்டு கொண்டு வா. அந்த அம்மா என்ன சொல்லுச்சு, நாங்களே இருக்கிறத 2 பேரும் சுட்டு தின்னுக்கிட்டு சாகிறதுக்காக 2 விறகு பொறுக்கிட்டு இருக்கோம். சரி, அது அப்புறம் அப்படி ஆகட்டும், எனக்கு முதல்ல கொண்டு வா. சுட்டு கொடுத்தவ செத்தா, வாங்கி தின்ன எலியா செத்தாரா? செத்தாரமா? எலியா செத்தாரா? அவர் உயிரோட தானே போனாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. செத்துருவேன் செத்துருவேன்னா அப்புறம் உன் வாயின் அறிக்கையின்படி ஆக கடவுதுன்னு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவாரு. அப்ப நாவின் அதிகாரம் ரொம்ப முக்கியம். ஆமென், சோத்திரம். தேவையில்லாத பயம், தேவையில்லாத கலக்கத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமா, இங்க பிரசங்கத்தின் மூலமா இப்போ நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், மரண கண்ணி தெரித்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ என்ன கவனிங்க, எத்தில அடிமையா இருக்கிறோமோ அதுல இருந்து நமக்கு சுதந்திரம் தேவை. பாவம் நம்மளை அடிமையாக்கி இருக்கிறது, கோபம் அடிமையாக்கி இருக்கிறது, அல்லது வேற ஏதோ ஒன்று அடிமையாக்கி இருக்கிறது என்றால் இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம், எனக்கு ஒரு சுதந்திரம் வேணும். எப்படி அந்த சுதந்திரத்தை கொடுக்கிறாருன்னு பாருங்க. நமக்குள்ள இருக்கிற பாவத்தை எல்லாம் எடுத்துட்டு அவர் நமக்குள்ள வந்துட்டதுனால அவரே நம்முடைய சுதந்திரமாய் மாறிவிடுகிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல எப்படி இருந்தாங்க? அடிமைகளா இருந்தாங்க. அங்க இருந்து அவங்க வெளியில வருகிறதற்காக என்ன செய்தாங்க? கதர்னாங்க. ஐயோ, நாங்க இங்க அடிமையா கிடக்கிறோமே, எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? யார் எங்களை இருந்து ரட்சித்து வெளியில கொண்டு வருவா? கதறினார்கள். கூக்குரலை கேட்டவர் மோசையை அனுப்பி அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுவித்தார். பவுல் சொல்லுகிறா, நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் விரும்புகிற நன்மையை செய்யல, மாறாக நான் விரும்பாத தீமையே செய்கிறேன். இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? யார் என்னை விடுவிக்க முடியும்? ஒரு நல்ல தேவ பிள்ளையினுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? பாவத்துக்குள்ள நான் போயிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நித்தியத்தை நான் போய் சேர்ந்துடணும். பாவத்துக்குள்ள நான் விழுந்துடக்கூடாது. ஒரு மரணம் வந்தா, எனக்கு ஒரு மரணம் சம்பவிச்சா அது பாவத்தில் இருக்கக்கூடாது, நீதியில இருக்கணும். ஆமென், சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசைப்படுங்க, மரணத்தை விரும்பாதீங்க. உம்முடைய வருகையில நான் காணப்படணும்னு சொல்லுங்க. உம்முடைய வருகை மட்டும். நான் அடிக்கடி ஜெபம் பண்ணும்போது அப்படி ஜெபிப்பேன், வருகை மட்டும், வருகை மட்டும் கேளுங்க, வருகை மட்டும். ஆமா, நான் இன்னைக்கு இங்க ஜெபம் பண்ணும்போது சொல்லியிருப்பேனே, நான் ஜாகிற வரைக்கும் உண்மையா இருக்கணும்னு கேட்டேன்னா, வருகை மட்டும் உண்மையா இருக்கணும்னு கேட்டேன்னா, வருகை மட்டும், வருகை மட்டும். உங்க வாயின் அறிக்கை, நான் வருகை வரைக்கும் நான் இருந்து மறுரூபமாய் போவேன்னு சொல்லுங்க. ஆமா, வருகை வரைக்கும் நம்ம எல்லாம் இருப்போம். ஆமென்னு சொல்லுங்க. ஆமென். அவருடைய வருகையில தான் நம்ம எல்லாம் மறுரூபமாகி போகணும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நமக்கு இங்க வேலை இருக்கு. நமக்கு இங்க அம்மாவுக்கு இங்க வேலை இருக்கு. நிறைய தரிசனம் பார்க்கணும், நிறைய சத்தம் கேட்கணும், சபைக்கு சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜீவாமா பசங்க தான் போஸ்டர் ஒட்டுனாங்க.
மீட்டிங் நடந்தது. ஆமா. அடுத்து அவங்க புருஷங்க அவங்க புருஷன் இவங்க 2 பேருடைய புருஷங்க, அப்படி சொல்ல வந்தேன். அந்த அம்மாவுடைய புருஷன், இந்த அம்மாவுடைய புருஷன், அந்த அம்மாவுடைய பிள்ளைங்க, இந்த அம்மாவுடைய பிள்ளைங்க, அந்த அம்மாவுடைய பிள்ளை எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வருவான். சபைக்கு வந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, கேட்டீங்கல்ல, அது நடக்கும். அடுத்து இன்னும் சபைக்கு நிறைய சொல்லணும். இன்னும் என்ன சொன்னாங்க? கட்டட வேலை. சர்ச்சுக்கு கட்டட வேலை பணி நடக்குது. ஆமா, அதனால தான் சொன்னேன். எல்லாம் இப்பவுமே கையில் இருக்க காசை கொண்டு போய் வைரத்தோடும் நெக்லஸும் அட்டிகையும் பட்டிகையும் எல்லாம் வாங்கி வச்சுக்கிடுங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, அதுக்கு நீங்க வேணும். அதுக்கு வருக வரைக்கும் இருந்தா தான் முடியும். அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கேளுங்க. அப்படி அப்போ அடிமைத்தனத்தில் கிடந்த இந்த ஜனத்துக்கு சுதந்திரம் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்ம எந்த விதமான அடிமைத்தனத்தில் இருக்கிறோன்னு ஒரு சின்ன ஒரு பார்வை, டக்குன்னு வேதத்தை எடுத்து வாசிப்போம். கலாத்தியர்கள் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். கலாத்தியர்கள் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். எதுக்கு 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 இந்த உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு லைட்டு போட்டோன்னு சோத்திரம் சொல்லுவோமா? சாயங்காலம் 6 மணிக்கு சுவிட்ச் போடும் சோத்திரங்க தாவே. எத்தனை பேர் சொல்றீங்க? சாயங்காலம் 6 மணிக்கு லைட்டு போட்ட உடனே அவன் அந்த அந்நிய நாமத்தை உச்சரிக்கும் போது நம்மெல்லாம் என்ன செய்யறோம் தெரியுமா? சோத்திரங்க தாவே. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, தென் மாவட்டத்தில் நடக்கிற ஒரு உண்மை. காலையில் மற்ற நேரங்கள் எங்கேயாவது கோயில் மணி அடிச்சிட்டுனா, கோயில் மணி அடிச்ச உடனே அடிக்கிறது ஆர்சி சர்ச்சிலையோ இல்லை சிஎஸ்ஐ சர்ச்சிலையோ மணி அடிச்ச உடனே நம்ம ஆளுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலக வழிபாடுகளுக்கு இன்னும் அடிமை. நான் அடிக்கடி சொல்லுவானே, 16 அடியந்தரம் அவன் நடத்தினா இவங்க 16வது நாள் ஆறுதல் கூட்டம் நடத்துவாங்க. உலக வழிபாடுகளுக்கு அடிமை. இல்லைன்னா சொந்தக்காரங்கெல்லாம் வெறுத்துருவாங்க. எனக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம் தப்பா எடுத்துட்டாங்கன்னா இந்த வார்த்தைக்காக, ஏன்னா இதுதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. எங்க மாமா, எங்க அண்ணன், எங்க சித்தப்பன், எங்க மச்சான், எந்த கொச்சானா இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தருடைய பிள்ளை நிற்கணும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடுக்கரைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரே ஒரு குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. ஒரே ஒரு குடும்பம், ஃபுல்லா ஹிந்துக்கள். ஒரே ஒரு குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. சிபிஎம் சர்ச்சில் விசுவாசி. இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. பிள்ளைகள் கிடையாது, புருஷன் பொண்டாட்டி 2 பேர் மாத்திரம். திடீர்னு புருஷன் ஒரு நாள் காலையில முழிச்சு பார்க்கும்போது இல்லை, அவர் நித்திரை ஆயிட்டார். இந்த அம்மா உட்காந்து அழுகுது. சொந்தக்காரன் எல்லாம் ஓடி வந்துட்டான். வந்து பாடையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். இந்த அம்மா சொல்லுச்சு, என் புருஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்குன்னு தன் வாழ்க்கையை கொடுத்தவர். அவரை எரிக்கவோ பாடையில் எடுக்கவோ நான் அனுமதிக்க மாட்டேன். அவரை எங்க வேதத்தினுடைய இயேசு கிறிஸ்துவின் சொல்லியிருக்கிறபடி அவரை அடக்கம் தான் பண்ணணும்ன்றுச்சு. இப்ப ஊருக்காரெல்லாம் எதிர்ப்பு, பிரச்சனை. அது எப்படி முடியும்? அவன் என் தம்பி, என் சொந்தக்காரன், என் மச்சான், என் புள்ளன்னு நிற்கிறாங்க. நீ எங்க இருந்த வந்தவன், நீ சொன்ன நாங்க விட்டுருவோமா அப்படின்னு நிற்கிறான். அந்த அம்மா ஒத்தைக்கு என்ன பண்ணுன்னு தெரில. இந்த அம்மாவுடைய சொந்த பந்தெல்லாம் வாய் அடைச்சு போய் நின்றுட்டு இருக்கு. வேற வழி இல்லை. டக்குன்னு பூதப்பாண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சர்க்கிள் இதுக்கு போலீஸ் ஃபோனை போட்டுருச்சு. ஃபோனை போட்டு, சார் இந்த மாதிரி விஷயம், எனக்கு உதவி செய்யும். போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் வந்த உடனே விஷயம் கேட்டாங்க. என்னம்மா விஷயம்? சார், நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டோம். இயேசுவுக்காக வாழுகிற குடும்பம். எங்கள் வாழ்க்கை முழுசும் கர்த்தருக்கு. அதனால் இந்த அடக்கமும் கிறிஸ்தவ முறைப்படி தான் நடக்கணும். இவங்க ஹிந்து முறைப்படி நடக்கணும்னு நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை சார், எங்கள் முறைப்படி நடந்தால் தான் நாங்கள் பாடி எடுப்போம். என்னம்மா அவங்க இப்படி சொல்கிறாங்க? இந்த அம்மா சொல்லிச்சு, அவங்க பாடி எடுக்க வேண்டாம். சரிப்பா, அவங்க முறைப்படி நடத்திக்கிடுவாங்க, நீங்கள் யாரும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. போலீஸ் ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த அம்மாட்ட, இங்கே பாருங்கம்மா, அவங்க உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் பாடி எடுத்துக்கணும், நீங்கள் தான் பார்த்துக்கணும், குழி வெட்டிக்கணும், எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். உடனே இந்த அம்மா அவங்க சபை பாஸ்டருக்கு தகவல் இந்த மேட்டரை கொடுத்துட்டாங்க.
அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு பஸ்ஸு நிறைய எல்லாம் ஒயிட் ஜிப்பாக ஒயிட் வேஷ்டியோட எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஒரு 150-200 பாஸ்டர்ஸ் ஒரு 2-3 பஸ்ஸில் வந்து கப்பு கப்புன்னு இறங்கினாங்க. பஸ்ஸு பிடிச்சி வந்தாங்க. துப்பு 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 துப்புன்னு எல்லாம் வந்து இவனை முழிக்கிறான். யாரா இது? இவன் ஒருத்தி, இவளுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சா வந்து இப்படி கும்பலாக இறங்குறாங்க. வந்தது பூராவும் சிபிஎம் பாஸ்டர்ஸ். அவ்வளோ பாஸ்டர்மாரும் வந்து பாஸ்டர்ஸே நின்று பாடி எடுத்து கழுவி, அவங்க வரும்போதே பெட்டி துணியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. வந்து அவங்களே பாடி எடுத்து கிளீன் பண்ணி, அவங்களே பெட்டியில் எடுத்து படுக்க வச்சு, அவங்களே போய் குழி தோண்டி, அவங்களே அடக்கம் பண்ணி எல்லாம் முடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. 47 வருஷத்துக்கு பிறகு ஒரு சர்ச்சு கட்டி வேலை முடிகிற கண்டிஷன்ல நானும் அந்த சபையை கட்டுற பாஸ்டரும் அந்த கட்டிடத்தினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கிற ஒரு பாறையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பக்கத்தில் ஒரு வயசானவர் மாடு மேய்ச்சிட்டு இருக்கார். அவர் மெல்ல பக்கத்தில் வந்தார். ஐயா, நீங்கள் தான் இந்த சர்ச்சுக்கு பாஸ்டரா? ஆமாம். இந்த சர்ச்சு இந்த இடத்துல வரும்னு எங்களுக்கு தெரியும்யா. என்னையா சொல்றிய? இதுக்கு நேர ஆத்துக்கு அந்த பக்கம் ஒரு கல்லறை இருக்கு பாருங்க, ஒரு ஒத்த கல்லறை. எட்டி பார்த்தா ஒரே ஒரு கல்லறை. அந்த ஊரில் வேற எங்கேயுமே கல்லறை கிடையாது. இந்த சர்ச்சு கட்டி இருக்கிறதுக்கு நேர ஸ்ட்ரைட்டா ஆத்துக்கு அந்த கரையில் ஒரு கல்லறை. அதை காட்டிட்டு அவர் இந்த சாட்சியை சொன்னார். சார், 47 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் அங்கே விதைச்சிருக்காங்க. இன்னைக்கு அதனுடைய விளைவா மேட்டில் சர்ச் வந்துருச்சு. கர்த்தருக்காக நின்னா வெக்கப்பட விட மாட்டாரு. சிலருக்கு பயம் என்ன தெரியுமா? ஐயோ, சொந்தக்காரன் என்ன நினைப்பானோ, மாமா என்ன நினைச்சிருவாரோ, மச்சான் விட்டுட்டு போயிருவானோ. ஏவனும் ஒரு நாள் விட்டுட்டு போயிருவான். இயேசு மட்டும் விடவே மாட்டார். அவரை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. இந்த மாதிரி நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். நான் இது கற்பனை கதையெல்லாம் சொல்லலை, என் கண் கூட நான் பார்த்துட்டு வந்த சாட்சி சொல்றேன். வைராக்கியமாய் நின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஊரை காலி பண்ணி அந்த வீட்டை வித்துட்டு அந்த அம்மா அவங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. அந்த கல்லறை மட்டும் சாட்சி அங்க இன்னைக்கு இருக்கு. அந்த ஊருக்குள்ள வேற கல்லறையே கிடையாது, இப்பவும் கல்லறை கிடையாது. அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரே கல்லறை அந்த ஒரு கல்லறை மட்டும். இது இல்ல, அதுக்கப்புறம் தான் இந்த சபை வந்து ரட்சிப்புக்குள்ள வந்து அந்த சபையில நிறைய விசுவாசிகள் சேர்க்கப்பட்டாங்க. ஆமா, அந்த சபையில இப்போ ஆத்துமக்கள் நிரம்பி நிற்கு. அங்க நான் ஒரு 3-4 தடவை நான் பேசியிருக்கேன். நான் கண் கூட கண்ட ஆசீர்வாதத்தை சொல்றேன். கர்த்தருக்காக நின்று பாருங்க. நம்ம என்ன செய்யறோம்னா அவனை பிரியப்படுத்தணும், இவரை பிரியப்படுத்தணும். அவங்க வருத்தப்பட்டுருவாங்க, இவங்க வருத்தப்பட்டுருவாங்க, சொந்தக்காரங்க வருத்தப்பட்டுருவாங்க. இயேசு கிறிஸ்து வருத்தப்படுவாரா? அவர் வருத்தப்படுவாரா? அப்ப அதை செய்யாதீங்க. அவர் சந்தோஷப்படுவாரா? அதுக்கு இடம் கொடுங்க. அல்லேலூயா. உலக வழிபாடுகளுக்கெல்லாம் அடிமை. உலகம் சொல்றதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? செஞ்சுக்கிட்டு கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 7வது வசனம் 4:7, கலாத்தியர் 4:7. நீ இனி அடிமையாயிராமல் யாராயிருக்கிறாய்? புத்திரனாயிருக்கிறாய். 9வது வசனம், தேவனுடைய சுதந்திரனுமாயும் இருக்கிறாய். 9வது வசனம், இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க. எப்படி திரும்ப எப்படி நீங்க அந்த பழைய விட்ட வழிபாடு நீங்க எல்லாம் விட்டுட்டு தானே வந்தீங்க? ரட்சிக்கப்பட்டியெல்லாம் விட்டுட்டு தானே வந்தீங்க? விட்டுட்டு வந்தியலா இல்ல வித்துக்கிட்டு வந்தியலா? பேதுரு ஆண்டவர் சொன்னாரு, என்ன பின்பற்றி வா, நான் மனுஷனை பிடி. ஒருவேளை மனுஷரை பிடிக்கிறதுக்கு மீன் வலை தேவைப்படுமோன்னு வலை வீசி இப்படி தேடி வருகிறார்கள் போலீஸு. அந்த மாதிரி வலை வீச வேண்டிய தேவைப்பட்டா, அதனால பேதுரு வலையை உறங்கிட்டு வச்சிட்டார் போல இருக்கு. இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு பிறகு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நம்ம ஆள் இயேசுவை காணுமேன்னு சொல்லிட்டு வலையை தூக்கிட்டு மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டார். அப்ப இந்த வலை எவ்வளவு நாள் எங்க இருந்துச்சு? தலைவருடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. நீங்க வலையெல்லாம் விட்டுட்டு வந்தீங்களா இல்ல வித்துக்கிட்டு வந்தீங்களா? இல்ல கண்ட்ரோல்ல இருக்கா? நம்ம சில இடத்துல சொல்றதில்ல, எனக்குள்ள உறங்கிக்கிட்டு இருக்கிற மிருகத்தை எழுப்பாத, என் பழைய சுபாவத்தை நீ பார்க்காத சொல்றோம்ல. அப்ப அது கிடக்குன்னு அர்த்தம் இல்ல? சரி, நீங்க பழைய வழிபாடுகளுக்கு திரும்புறது எப்படி திரும்புறீங்க? நீங்களா விட்டுட்டு தானே வந்தீங்க?
திரும்பிட்டீங்களா? அடுத்த வசனத்தை படிங்க. என்ன பார்க்குறீங்க? நாள் பார்க்குறீங்க, காலம், மாதம் பார்க்குறீங்க, காலம் பார்க்குறீங்க, வருஷம் பார்க்குறீங்க. வருஷம் வருஷம் பிறந்த நாள் கொண்டாடணும். வருஷம் பிறந்த நாள் அன்னைக்கு கிஃப்ட் கொடுக்கலன்னா பொத்துக்கிட்டு வருது கோபம், வெப்பராலும், வியாபலாதியும். அதுவும் ராத்திரி 12 மணிக்கு வந்து தூங்கிட்டு இருக்கிற அந்த பிள்ளையை எழுப்பி கேக்கு வெட்டணும். வெட்டலன்னா என் மேல உங்களுக்கு அன்பு இல்லை. வருதா? உலக வழிபாடுகளுக்கு போறீங்களே, இது அத்தனையும் இந்துக்களை விட தீவிரமா இன்னைக்கு கிறிஸ்தவம் பண்ணிட்டு இருக்கான். சர்ச்சுக்குள்ள வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கான். சர்ச்சுக்குள்ள வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கான். இல்லமா திரும்ப உலக வழிபாடுகளுக்கு சபைக்குள்ள இன்னைக்கு உலகம் வந்துகிட்டு இருக்கு. கேட்டா நாங்க காலண்டர் பாக்குறது இல்ல, நாங்க நாள் பாக்குறது இல்ல. அப்ப இந்த தேதியில தான் வருஷ பிறந்த நாள் வருதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மைண்டுக்குள்ள அந்த மண்டையை கழுவணுமா வேண்டாமா? அடிமைத்தனம். நீங்க யாரு? பிள்ளைங்க. நீங்க எல்லாம் பிள்ளைங்க. நமக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்னா ஒரே ஒரு நாள் தான் கொண்டாடணும். அது எந்த பிறந்த நாள்? என்னைக்கு ரசிக்கப்பட்டோமோ அதுதான் நமக்கு பிறந்த நாள். அதனாலதான் எனக்கு இந்த பிறந்த நாள்ல எல்லாம் அவ்வளவு ஈடுபாடு கிடையாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். யோவான் 8:34. எதுலாம் அடிமை? ஒண்ணு உலக வழிபாடுகளுக்கு அடிமை. ரெண்டாவது எதுக்கு அடிமை? பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமை. எதுக்கு அடிமை? எது பாவம்? உதவி செய்ய திராணி இருந்தோம், செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் பாவம் தானே? பாவம் தானே? அப்ப எதெல்லாம் பாவமோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு என்ன செஞ்சிடணும்? எடுத்து போட்டுறணும். இல்லைன்னா நாம் அதுக்கு யாரா மாறிடுவோம்? அடிமைகள். பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 பேதுரு 2:19 வாசிங்க. உங்களை எது ஜெயிச்சிருக்கு? யோசிங்க. உங்களை எது ஜெயிச்சிருக்கு? கோபம், பகை உங்களை ஜெயிச்சிருச்சா? இல்லை நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா? நாம இப்படி நிதானிக்கணும். நான் இந்த பாவத்தை ஜெயிக்க முடியுதா? என்னால ஜெயிக்க முடியுதா? என்னால ஜெயிக்க முடியலைன்னா அது என்ன ஜெயிச்சிருக்குன்னு அர்த்தம். அது என்ன ஜெயிச்சிருக்குன்னா நான் அதுக்கு அடிமைன்னு அர்த்தம். அடிமைகள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அப்ப கர்த்தர் நமக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை தந்து கர்த்தரே நம்முடைய சுதந்திரமாக இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். நான் ஒன்று சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். யாத்திராகம புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் யோசேப்பினுடைய காலத்தில் எகிப்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. எகிப்தில் வந்தப்போ யோசேப்பு ஒரு யோசனை சொல்லி கொடுத்தார். இங்கே வாருங்க, பார்வோனை நீங்கள் சந்திக்கும் போது சொல்லணும், எங்கள் விவசாயம் ஆடு மாடு மேய்க்கிறது, நாங்கள்லாம் மேய்ப்பர்கள். பார்வோனுக்கு மேய்ப்பர்கள்னா கொஞ்சம் அருவருப்பு. நீங்கள் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க, நான் பேசுகிறேன். ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு இந்த பஞ்ச காலத்துலேயும் ஒரு இடம் கிடக்கு, கோசேன்னு ஒரு இடம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நைல் நதியினுடைய கிளை ஆறுகள் நிறைய ஓடக்கூடிய இடம் தான் கோசேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கே போயிருங்க. அங்கே உங்களுக்கு புல்லுக்கோ இலதழைக்கோ குறைவு இருக்காது. ஸோ நீங்கள் அங்கே போய் குடியேறிட்டீங்கன்னா உங்கள் ஆடு மாடுகளையும் காப்பாற்றின மாதிரி இருக்கும், நீங்களும் சமாதானமாக செழிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாச்சு. உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, சரின்னு சொல்லி பிளான் போட்டு அங்கே போயாச்சு. போய் பார்த்தா
அவ்வளோ செழிப்பு. அதனாலதான் லோத்து சொல்றார். லோத்தை பற்றி எழுதும்போது அங்க எழுதப்பட்டிருக்கோம், லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அது எப்படி இருந்துச்சு? எகிப்தை போலவும் தேவனுடைய தோட்டத்தை போலவும். அப்ப எகிப்துல அந்த கோஷன் எப்படி இருந்திருக்குன்னா, தேவ தோட்டம் போல பசுமையா செழிப்பா அப்படி இருந்திருக்கு. ஸோ அங்கே போயாச்சு. இப்போ இங்கே வந்த உடனே இந்த செழிப்பை பார்த்த உடனே எல்லாம் அப்படியே பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை என்ன தெரியுமா? நம்ம வருமானத்துக்கும் பொழப்புக்கும் ஒரு இடம் கிடச்சிருச்சு, இனி இந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம போயிடக்கூடாது. முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி நம்ம ஆளு என்ன பண்ணிட்டாங்க, ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பிற்காலத்தில் என்ன ஆச்சுன்னா, இந்த ஆடு மேய்க்கிற ஆளுகளுக்கெல்லாம் கவர்மெண்ட்ல வேலை போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த திட்டத்தை தான் இப்ப சீமான் கையில வச்சுக்கிட்டு தெரிகிறார். ஆமா, நீங்க படிக்கண்டாம், ஆடு மேய்க்கிறவனுக்கு அரசாங்கத்திலிருந்து வேலை போட்டு கொடுத்துருவேன். கவர்மெண்ட் மேய்ப்பர்கள், சாதாரண மேய்ப்பர் கிடையாது. யோ, நான் கையெழுத்து போட்டு ஸ்டாம்பில் கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குற அரசாங்க மேய்ப்பர்யா. அந்த திட்டம் சீமான் பேசுனது நான் கேட்டிருக்கேன். நீங்க கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. இந்த இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை முதல்ல நடைமுறையில் கொண்டு வந்தது யாருன்னா பார்வோன். நம்ம இஸ்ரவேல் மக்கள் அங்கே அரசாங்க கேட்டால் நாங்கள்லாம் கவர்மெண்ட்ல வேலை செய்கிறோம், கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு, இந்த வேலையை விட்டுட்டு நாங்கள் எப்படி போவோம் பாஸ்டர்? சோத்திரம். எங்கள் ஆடு மேய்க்கிறோம், பார்வனுக்கு ஆடு மேய்க்கிறோம், தோத்திரம். பாருங்க, எங்களுக்கு இங்கே செழிப்புக்கு செழிப்பு, மேய்ச்சலுக்கு மேய்ச்சல், சம்பளத்துக்கு சம்பளம், கவர்மெண்ட் சம்பளம். அப்போ இதை விட்டுக்கிட்டு நாங்கள் இனி மறுபடியும் இந்த ஆபிரகாம் கூப்பிட்டாரு, யாக்கோபு கூப்பிட்டாரு, ஈசாக்கு சொன்னாருன்னு நாங்கள் இதெல்லாம் விட்டுக்கிட்டு நாங்கள் இனி மறுபடியும் அந்த கானானுக்கு வந்து மறுபடியும் அந்த காஞ்ச நிலத்துல திரியணுமா சுற்றிக்கிட்டு? இங்கே இருந்தோம்னா எங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம், இங்கே இருந்தோம்னா எங்களுக்கு பச்சை பசேன்னு எல்லாம் மேய்ச்சு, எங்கள் ஆடு மேயும் அவங்க ஆடு மேயுங்களா? என்ன ஒரு தந்திரம்! என் கண்ணுக்கு ஆண்டவர் காட்டி கொடுத்தது சொல்றேன். எவ்வளவு செழிப்பு இருந்தாலும் செழிப்புக்குள்ள எகிப்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ அடிமைதான். திங்கிறது பஞ்சாமிர்தமா இருக்கட்டும், நீங்க என்ன நன்மையை தின்னாலும் சரி, உங்க வாழ்க்கை அடிமைதான். செழிப்பென்று கண்டு நீங்க எகிப்திலே வாழ்வீர்களானால் நீங்க அடிமைதான். கோசேன்ல இருக்கிற வரைக்கும் பேர் வேணா இஸ்ரவேலை, பேர் வேணா சொல்லிக்கலாம், நாங்கள் விசுவாசிகள். நீங்க விசுவாசிகள் தான், ஆனா இருக்கிற இடம் கோசேனாச்சே. அங்க உன்னை ஆளுகிற ஒரு பார்வன் உண்டு, உன்னை அடிமைப்படுத்துகிற ஒருவன் இருக்கிறானே. தேவனை ஆராதிக்க விடாம, தெய்வத்தை நம்ப விடாம மனுஷனை ஆராதிக்க வைக்கிற. இன்னைக்கு சிலருக்கெல்லாம் ஆசை என்ன தெரியுமா? சில பாஸ்டர் மீட்டிங் நடத்துறாங்க. எப்படின்னா, வர்ற ஊழியக்காரன் வந்த நடத்துற ஊழியக்காரரை புகழ்ந்து அடிக்கணும். இந்த பாஸ்டர் மாதிரி ஒரு பாஸ்டர் கிடையாது, இந்த பாஸ்டர் மாதிரி இந்த பாஸ்டர் தான், இந்த பாஸ்டர் தான், இந்த பாஸ்டர் தான் அப்படியே தூங்க. அந்த பாஸ்டருக்கு அப்படியே ஏறி வரும். இந்த பாஸ்டரை தூக்காம கர்த்தரை தூக்கி 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 பேசுறவனை கட்ட அந்த பாஸ்டருக்கு அப்படி எரிச்சல் வரும். இவன் என்ன ஒரு இடத்துல கூட என்னைய புகழ்ந்து பேசல? பார்வனின் ஆவி கோசேனுக்குள்ள கடக்கிற வரைக்கும் அடிமை தாங்க. வேணா 3 நேரமும் நல்ல லெக் பீஸா நீங்க தின்னாலும் கோசேனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க அடிமை தான். ஆனா கானானுக்குள்ள ஐயா பெரிய ஏசி கிடையாது, பெரிய பில்டிங் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, வனாந்தர மாதிரி வறண்ட காடு தான், கூட்டம் கிடையாது, கம்மியான மக்கள் தான், தோத்திரம். ஆனா கானான்ல வறண்ட காட்டுலையும் நல்ல சாப்பாடு, வானத்தின் மன்னா, சமாதானம் உள்ள வாழ்க்கை, இளைப்பாறுதல் உள்ள ஒரு அமைதல் உள்ள ஜீவனம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் அதில் கண்டதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள்